யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் மூணார் அண்ட் அலப்பே ஹனிமூன் பேக்கேஜ் 3 nights 4 days ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். மூணார் அண்ட் அலப்பே 3 nights 4 days ஹனிமூன் பேக்கேஜ் இதை வந்துட்டு மோர் தென் 60% ஆஃப் த பீப்புள் எடுக்கிறாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 3 nights 4 daysலே ஒரு பியூட்டிஃபுல்லான ஹில் ஸ்டேஷனு, வேர்ல்டு ஃபேமஸ் அலப்பே ஹவுஸ் போட்டு, அப்புறம் கொச்சின் சிட்டி பீச், இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸ் நிறைஞ்ச ஒரு அழகான பேக்கேஜ் இது. இந்த மூணார் ஹனிமூன் பேக்கேஜில் உங்களுக்கு என்னென்ன இன்க்ளூஷன் வரும், அப்புறமா பேக்கேஜ் காஸ்ட் எவ்வளோ, மூணாரில் எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ண போகிறீங்க, அப்புறமா ஹவுஸ் போட்டில் செக்இன் ஆகி செக் அவுட் ஆகிற வரலும் என்ன மாதிரி ப்ரோக்ராமு ப்ளஸ் என்ன மாதிரி ஃபுட்டு கொடுப்பாங்க, அப்புறமா டே 1 மார்னிங் கொச்சினில் உங்களை பிக்கப் பண்ணுறதுலேருந்து டே 4 ஈவினிங் கொச்சினில் உங்களை ஏர்போர்ட்லேயோ இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லையோ ட்ராப் பண்ணுற வரலும் கம்ப்ளீட்டாக ஒரு டூர் ஐட்னரி. இந்த வீடியோவை கண்டிப்பாக லாஸ்ட் வரலும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கேரளா ட்ரிப் பிளான் பண்ணும்போது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பேக்கேஜில் என்ன இன்க்ளூஷன் பார்த்துடலாம். இந்த பேக்கேஜ் 3 nights 4 days. அக்காமடேஷன் பார்த்தீங்கன்னா 3 nights. இதில் 2 nights மூணாரில், ஒரு நைட்டு அலப்பே ஹவுஸ் போட்டில். அப்புறமா ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 morning breakfast அண்ட் 3 night டின்னரு. போட் ஹவுஸில் மட்டும் உங்களுக்கு 3 times ஃபுட்டு வந்துடும். லஞ்ச், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ். இது இல்லாமல் ஹனிமூன் கப்புள்ஸ்க்கு வெல்கம் ட்ரிங்க் ஆன் அரைவல், அப்புறமா ஃப்ளவர் பெட்டு, கேண்டில் லைட் டின்னர் இதுவும் வந்துடும். இது இல்லாமல் 4 days இண்டிவிஜுவல் கார் ஏசி, இதில் டிரைவர் பெட்டா, டோல் பார்க்கிங் எல்லாமே இதில் ஆட் ஆகிடும். இதில் வந்துட்டு உங்களுக்கு கொச்சின் சைட் சீனு, மூணார் சைட் சீனு, அப்புறம் ஹவுஸ் போட் போகிறது எல்லாமே இதில் கவர் ஆகிடும். இதுவே நீங்கள் டூர் பேக்கேஜஸாக எடுக்கும்போது கேண்டில் லைட் டின்னரும் ஃப்ளவர் பெட்டு மட்டும்தான் மைனஸ் ஆகும். அதோட காஸ்ட்டும் நம்ம மைனஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா சில பேருக்கு ஹனிமூன் பேக்கேஜ் வேணாம், ஜஸ்ட் டூர் பேக்கேஜஸ் மட்டும் போகிறோம், பட் மற்ற இன்க்ளூஷன்லாம் எங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்றவங்களும் இந்த பேக்கேஜஸ்க்கு போகலாம். மூணார் அண்ட் அலப்பே டூர் பேக்கேஜோட ஐட்னரி பார்த்துடலாம். டே 1 நீங்கள் வந்துட்டு எர்ணாகுளம் ரயில்வே ஸ்டேஷன், அப்படி இல்லைன்னா கொச்சின் ஏர்போர்ட், இங்கே எங்கே இறங்கினாலும் நீங்கள் மார்னிங் எத்தனை மணிக்கு இறங்கினாலும் நம்ம பிக்கப் பண்ணிப்போம். பிக்கப் பண்ணிவிட்டு இங்கேருந்து டேரெக்டாக மூணார் போக வேண்டியது தான். மூணார் போகிற ரூட் பார்த்திங்கன்னா எல்லாம் டிப்பிக்கல் கேரளா வில்லேஜ் இதெல்லாம் பாஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் தூரத்தில் மவுண்டன் ஏற ஆரம்பிக்கும். 2 சைடும் உங்களுக்கு செமையான க்ரீனரியெலாம் இருக்குது. இந்த போகிற ரூட்டில் உங்களுக்கு சைட் சீன் பிளேசஸும் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 4 பிளேசஸ் நம்ம கவர் பண்ணுறோம். இந்த டோட்டல் ஜேர்னி ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா 4 hours எடுக்கும். இது இல்லாமல் நீங்கள் சைட் சீன் பிளேசஸில் ஸ்டாப் பண்ணுற டைமை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸ் பார்த்திங்கன்னா வாழையாறு வாட்டர் ஃபால்ஸு. இது ரோட்லேயே இருக்குது. இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்தராக மூணார்கிட்ட ஆல்மோஸ்ட் வந்துட்டு பள்ளிவாசல் வியூ பாயிண்ட்டு, இந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் ஆத்துக்கல், அது ஒரு வாட்டர் ஃபால்ஸு. அது பார்த்திங்கன்னா மூணார் மெயின் ரோட்லேருந்து டைவேஷன் எடுக்கும் ரோடு. டீ கார்டனுக்குள்ளெல்லாம் ட்ராவல் பண்ணி ஒரு ஐசோலேட்டடான ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல போய் பார்க்குற ஃபால்ஸ் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே கார் தான் போகும், பெரிய வண்டி போகாது. இந்த ஃபால்ஸை பார்த்து நீங்கள் நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே கேரளா ஃபார்ம் அது பார்த்து விசிட் பண்ணிவிட்டு நேராக நீங்கள் மூணார் ஹோட்டல் வந்துடலாம். மூணார் ஹோட்டல் வரும்போது உங்களோட டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 o'clock கூட ஆகலாம். அப்புறமா நீங்கள் வந்து செக்இன் ஆகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதா இருந்தால் எடுங்க. எடுத்துகிட்டு அன்றைக்கே வேறு பிளேசஸ் விசிட் பண்ணணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா நேராக சன்செட் வியூ பாயிண்ட், அது வந்து மூணார் டவுன்லேருந்து ஒரு 2 kilometer டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஈவினிங் டைமில். இதுக்கு அடுத்தது நீங்கள் போகிற பிளேஸ் வந்துட்டு ஐடியல் பார்க்கு. இது வந்துட்டு மூணார் டவுன்லேயே இருக்குது. இந்த பார்க் வந்துட்டு ஈவினிங் டைமில் விசிட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பார்க் ரொம்ப அமைதியாக இருக்கும். இங்கே நிறையா பூச்செடியெல்லாம் இருக்குது. இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பார்க்கை ஒட்டி ஒரு ரிவர் இருக்குது, அங்கே கொஞ்சம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதையெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஹோட்டல் போங்க. ஹோட்டல் போய் ரெஃப்ரெஷ் ஆகி கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. இதுக்கப்புறமா நீங்கள் ரொம்பவும் எதிர்பார்த்த இந்த ரொமான்டிக் கேண்டில் லைட் டின்னர் இதை அரேஞ்ச் பண்ணுவாங்க. இது வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு கார்னர் டேபிளில் உங்களுக்கு கேண்டில்லாம் லைட் பண்ணி உங்களோட டின்னர் சர்வீஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா க்ரௌடாக இருந்ததுன்னா உங்களுக்கு ரூமில் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இதை பற்றின இன்டிமேஷன் நீங்கள் செக்இன் ஆகும்போதே சொல்லிவிடுவாங்க. இதே சமயத்தில் உங்களோட ரூமில் ஃப்ளவர் பெட் அரேஞ்ச்மெண்ட்டு பண்ணிவிடுவாங்க. நீங்கள் டின்னர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரூம் போகும்போது இந்த அரேஞ்ச்மெண்ட்டு ரெடியாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு நாள் ப்ரோக்ராம் உங்களுக்கு. Day 2 மூணார் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 o'clock நம்ம கார் வரும். இவங்க வந்துட்டு சைட் சீன் ஃபுல் டே கூட்டிகிட்டு போவாங்க. ஃபஸ்ட்டு பிளேஸ் நீங்கள் கார்டன், இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபோட்டோ பாயிண்ட், இது வந்து டீ கார்டனில் போய் ஃபோட்டோ எடுக்கிறது, இதுவும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹனிபி நெஸ்ட், இது ஒரு நல்ல ஸ்பாட்டு, இதையும் பார்த்துட்டு அப்புறமா எலிஃபண்ட் அரைவல் ஸ்பாட்,
இங்கே போய் பார்க்கும்போது சில டைமில் உங்களுக்கு வைல்ட் லைஃப் எலிஃபெண்ட்டே பார்க்கலாம். அதுக்கப்புறமா அங்கே எலிஃபெண்ட் ரைடு போகணுன்னாலும் ப்ரைவேட்டாக ரன் பண்ணுறாங்க, அதுவும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஃபர்தராக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மாட்டுப்பட்டி டேம், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேஸு. இங்கே வந்துட்டு ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்கும். ஏன்னா ஸ்பீட் போட் இருக்குது, அப்புறமா ரோ போட்டிங் இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் டைம் எடுத்து ஒரு 1 hour கூட டைம் எடுத்து என்ஜாய் பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்ட உடனே ஃபர்தராக நீங்கள் பார்க்குற பிளேஸ் எக்கோ பாயிண்ட். இதுக்கப்புறம் குண்டால் லேக். இந்த குண்டால் லேக் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பெடல் போட்டிங் இருக்குது, ஹார்ஸ் ரைடிங் இருக்குது. இந்த லேக்கை சுற்றி நிறைய ட்ரீஸ் இருக்குது. ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ஏற்ற பிளேஸ் இது. இதை நீங்கள் டைம் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மூணார் டவுன் வந்துடலாம். லஞ்சு சாப்பிட்டுட்டு நீங்கள் அடுத்தது பார்க்க வேண்டிய பிளேஸ் பார்த்திங்கன்னா எர்ணாகுளம் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி. இங்கே முக்கியமானது வந்துட்டு வைல்ட் கோட். இதெல்லாம் போயிட்டு வரதுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 3 hours எடுக்கும். அப்படி இல்லை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மூணாரில் ஷாப்பிங் பண்ணிவிட்டு டீ ஃபேக்ட்ரி அது விசிட் பண்ணிவிட்டு நேராக ஹோட்டல் போகலாம். ஹோட்டல் போயிட்டு இன்றைக்கி நைட்டு டின்னரு ஹால்ட்டு, 2வது நாளும் உங்களுக்கு மூணாரில் தான் ஸ்டே. 3rd day மார்னிங் மூணார் பிரேக்ஃபாஸ்ட் முடித்து செக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே இன்றைக்கி போக வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா அலப்பே. இது வந்து ஆல்மோஸ்ட் காரில் வந்துட்டு 4 hours எடுக்கும். நீங்கள் 4 hours ட்ராவல் பண்ணி பை த டைம் நீங்கள் அலப்பே ரீச் ஆகும்போது ஆல்மோஸ்ட் 1 o'clock ஆகிடும். நீங்கள் டேரெக்டாக போட்டில் செக்இன் ஆகிட வேண்டியது தான். செக்இன் ஆகும்போது உங்களுக்கு வெல்கம் ட்ரிங்க் கொடுப்பாங்க. அப்படியே போட்டை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஃபர்தராக அந்த போட் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டைமில் நீங்கள் போய் உங்கள் பெட்ரூமில் உங்கள் லக்கேஜெலாம் வச்சுட்டு ரிலாக்ஸ்டாக வந்து ஹாலில் உட்காந்திங்கன்னா இந்த சீனரிலாம் என்ஜாய் பண்ணுற டைமில் ஒரு இடத்துல போட் நிப்பாட்டிடுவாங்க. நிப்பாட்டி உங்களுக்கு லஞ்ச் சர்வீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஈவினிங் டீ அண்ட் ஸ்நாக்ஸு அதை கொடுத்து மறுபடியும் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க காமிக்கிற சைட்ஸ் அண்ட் பிளேசஸ் எல்லாம் காமிப்பாங்க. காமிச்சிட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு 5:30 அந்த மாதிரி சமயத்தில் போட் பார்க்கிங் ஏரியான்னு இருக்குது, அங்கே கொண்டு போய் நிப்பாட்டிடுவாங்க. இங்கே தான் இந்த போட் வந்துட்டு ஓவர் நைட் பார்க் ஆகிருக்கும். இந்த சமயத்தில் நீங்கள் ஹாலில் வந்துட்டு டிவி பார்க்கலாம், இல்லை கார்டு ப்ளே பண்ணலாம், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறமா நைட்டு டைமுக்கு உங்களுக்கு டின்னர் சர்வீஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு பெட்ரூமில் மட்டும் ஏசி ஆன் பண்ணுவாங்க. அது 9 PM to மார்னிங் 6 AM. ஸோ ஓவர் நைட் ஸ்டே ஹவுஸ் போட்டு அலப்பே. இதுதான் டே 3 பிளான். டே 4 அலப்பே. மார்னிங் ஒரு 7 o'clock உங்களுக்கு பெட் காஃபி கொடுப்பாங்க. கொடுத்துட்டு போட்டை ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஒன்ஸ் ரிஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட் சர்வீஸ் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 9 o'clock உங்களை ஃபினிஷிங் பாயிண்ட்ன்ற ஒரு இடத்துல கொண்டாந்து ட்ராப் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு செக் அவுட்டும் கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறமா நீங்கள் காரில் ஏறி கொச்சின் போகலாம். கொச்சின் போயிட்டு உங்களுக்கு அங்கே இருக்கிற லோக்கல் சைட்ஸிலெல்லாம் கவர் பண்ணுவோம். அதில் மெயினாக வந்துட்டு வெல்லிங்டன் ஐலாண்டு, சைனீஸ் ஃபிஷிங் நெட்டு. இந்த சைனீஸ் ஃபிஷிங் நெட் ஏரியா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்துட்டு ஓப்பன் ரெஸ்டாரண்ட்ஸ் நிறையா இருக்குது. சீவியூ பார்த்துக்கிட்டே நீங்கள் ஒரு காஃபியோ இல்லை லஞ்சோ எடுக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே நிறைய போட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்க. அது வந்து ஸ்பீட் போட்டு, பேசஞ்சர் போட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது. இதுக்கு நீங்கள் டிக்கெட் எடுத்து போயிட்டு வரலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு டச் பேலஸு, ஹில் பேலஸு, அதுக்கப்புறமா மெரின் டிரைவு, இவ்வளோ பிளேசஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணிவிட்டு ஷாப்பிங் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிவிட்டு உங்களோட பஸ் டைமு அப்படி இல்லைனா ட்ரெயின் டைமு இல்லைனா ஃப்ளைட்டு இதில் எது புக் பண்ணியிருந்தாலும் ஒரு 2 hours முன்னாடி கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிடுவார் நம்ம டிரைவர்.